அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 27 நாம் நுழைகிறோம். தூய்மையானவரின் செயல்கள். உன் பொழுது நீராடி உண்டலும், என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், தோல்வற்றிச் சாயினும் சான்றாண்மை குன்றாமை, இம்மூன்றும் தூயமென்பார் தொழில். திரிகடுகம் 27. நீராடிவிட்டு உண்ணுதல். இது முதல் கருத்தாக, தூய்மையானவர்கள் செய்யக்கூடிய கருத்தாக இங்கு சொல்லப்படுகிறது. தூய்மையாய் இருக்கிறவர் அவருடைய கால்களை மட்டும் கழுவினால் போதும் என்று இயேசு பேதுருவிடம் சொல்வார். நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னில் பங்கு இல்லை என்று சொன்னவுடன், ஆண்டவரே என் கால்களை மட்டுமல்ல என் தலையும் சேர்த்தை கழுவுங்க என்று சொல்லுகின்ற பொழுது, தூய்மையானவர்கள் தங்களுடைய கால்களை மட்டும் கழுவினால் போதும் என்று இயேசு சொல்வார். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்பது தமிழ் செய்தி. அந்த வகையில் தான் திரிகடுகம் சொல்லுகிறது, நீராடிவிட்டு உண்ண வேண்டும். நீராடாமல் உண்ணுதல் என்பது அது முறையற்ற தன்மை, அது ஒரு வகையான தீட்டு என்பதுதான். இந்த குளித்தல் என்பதே எதற்காக? குளித்தல் என்பது குளிர்வித்தல் என்கிற தன்மையினுடைய ஒரு சுருக்கம். உடம்பு சூடாக இருக்கிறது, இரவு முழுவதும் அது உறங்குகிறது, அது உள்ளே அசை போட்டு எல்லாவற்றையுமே ஒழுங்குபடுத்துகிறது. சூடாக இருக்கிற அந்த உடம்பை தணிக்க வேண்டும். அதான் தண்ணீரால் குளிக்க வேண்டும். எனவே வெந்நீர் வைத்து குளித்தல் என்பதெல்லாம் ஒருவேளை அது ஏதோ ஒரு நாள் அரிதாக நாம் செய்கிறோம் என்றால் தாழ்வில்லை. ஆனால் உடம்பு என்பது அது குளிராகத்தான் இருக்க வேண்டும். குளித்தல் என்பது குளிர்வித்தல். எப்படி நாம் குளிக்க வேண்டும்? அதனுடைய முறை என்ன? நாம் குளிக்க போகிற அந்த தண்ணி வைத்து 3 நேரம் தலையில் அப்படியே வைத்து விட்டால் அந்த மூளை தெளிவாகிறது. அதன் பிறகு ஆற்றுக்குளியல் போன்று காலில் இருந்து தண்ணீரை ஊற்றி அப்படியே மேலே வந்து விட்டோம் என்றால் அந்த உடலுக்கு மிக தெளிவு, உடம்புக்கு தேவையானது அங்கு கொடுக்கப்படுகிறது. காக்கா குளியல் போன்று உடனே ஏதோ டக்குன்னு ஊற்றணும் போனோம் என்பதல்ல. இத்தகைய இந்த ஒரு ஒழுங்குமுறையில் அது நடக்க வேண்டும். அதான் இத்தகைய முறையில் குளித்து விட்டு உண்டால் அது கூழானாலுமே அந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலை தருகின்ற வகையில் இருக்கும். இல்லை என்றால் பல நேரங்களில் வீணாகி போய் விடுகின்றன. அந்த உடலுக்கு ஒவ்வாத உணவாக அது மாறிவிடுகிறது என்பதை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக சிறு குழந்தை முதலேயே அந்த பிள்ளைகளுக்கு இந்த குளிர்வித்தல் தன்மை என்கிற அந்த பாடத்தோடு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு தன்மையில் அது விரும்பாத ஒரு செயலை செய்வது போன்று அங்கு சொல்லாமல் அறிவியல் பூர்வமாக இதை கற்றுக் கொடுப்பதற்கு திரிகடுகமும் நமக்கு துணை நிற்கிறது. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் சொல் குளித்தல் என்றால், இன்றைய அந்த செய்தியும் குளித்தலை பற்றி தான் சொல்லுகிறது. குளித்தல் என்றால் பொருள் குளிர்வித்தல் என்பதுதான். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க? பேத்திங் அப்படிங்கிறாங்க. அப்போ பாத்ரூம் போய் அங்கே நான் பாத் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அது எதையோ பாத் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாதிரி. அப்படி அல்லாமல் நான் குளிக்க செல்கிறேன் அல்லது குளிர்விக்க செல்கிறேன் என்கின்ற அந்த சொல்லை நாம் பயன்படுத்தலாம். குறள் ஒன்று சொல்லுகிறது, புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எனவே உணவு உண்கிறவர்கள் அவருடைய உணவு நன்றாகவே இருக்க வேண்டும் என்றால், ஒன்று அந்த புறந்தூய்மை அடைவதற்கான தண்ணீரால் குளித்தல் என்பது செய்ய வேண்டும். அதோடு இங்கு நாம் உழைப்பால் பெற்றுக்கொண்ட அந்த உணவை உண்டு அது உடலுக்கு நோயற்ற தன்மையை தந்து நம்மை பாதுகாப்போடு மாண்போடு உயர்வாக்குவதற்கு செய்ய வேண்டிய இன்னொரு செயல் என்னவென்றால், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்முடைய வாய்மை, உண்மைத்தன்மை, நேர்மையாக வாழுதல், வெளிவிடமற்ற தன்மை இவையெல்லாம் இருக்கின்றனவே. இவை எல்லாம் தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, மறுத்துவிடக்கூடாது. எனவே குளிப்போம், குளிக்கிற வேண்டிய முறையில் குளிப்போம், குளிர்விப்போம் என்கிற தன்மையில் இன்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானார். மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.